இத்தன நாளா அஞ்சலியோட சுயரூபம் நம்ம கார்த்திக்கு தெரியாது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரிய வருது. ஏன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க பார்த்து பேசும்போது, இந்த மாரி அஞ்சலி உண்மையிலேயே நல்லவ கிடையாது கார்த்திக். அவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துக்காக மட்டும் தான் உன் கூட பழகிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயத்த நான் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நிரூபிக்க தான் போறேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, அதுக்குள்ள அஞ்சலிக்கு நீ பலியாயிடாத அப்படின்ற மாரி தான் நான் சொல்றேன். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கார்த்திக் கிட்ட எந்த மாரி பேசணுமோ அப்படி பேசணும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும், கௌதமும் பேசியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமா பேசுறதுக்காக கார்த்திக் போனாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு கார்த்திக், இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. இதனால நீ கோவப்படுவியோ, ஆத்திரப்படுவியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா அதே சமயம் அஞ்சலி உன் கூட இருந்தா கண்டிப்பா உன்னோட உயிருக்கே ஆபத்து" அப்படின்ற மாரி சொல்லி ஜோசியர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா கார்த்திக் அது எதையுமே முதல்ல நம்பல. அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு, இது எல்லாத்தையுமே நான் உன்னையும், அஞ்சலியும் பிரிக்கிறதுக்காக சொல்றேன் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருப்ப. ஆனா அதுதான் கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, இந்த சொத்து எல்லாத்தையுமே நீ புடுங்கிக்கிட்டதுக்கு அப்புறமும், அந்த சொத்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஈஸியா எடுத்துட்டு வந்துருக்கலாம். ஆனா அத வந்து பார்த்தீங்கன்னா நாங்க செய்யல. கௌதம கூட கேட்டு பாரு. கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா அததான் சொல்லுவாரு. இந்த சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நாங்க போராடினது கிடையாது. நீ தான் அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு, அஞ்சலி சொல்றா அப்படின்ற மாரி சொல்லி நாங்க இந்த சொத்துக்கு ஆசைப்படுறோம். உன்னோட சொத்த சேர்த்து அனுபவிக்கிறத பார்க்குறோம் அப்படின்ற மாரி வந்து இப்ப நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே அது உண்மை கிடையவே கிடையாது. நீயும் கௌதமும் இதுக்கு முன்னாடி அதாவது கௌதம்க்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கே நல்லா தெரியும்ல. நல்லா யோசிச்சு பாரு. அப்பதான் உனக்கே புரியும். ஆனா அஞ்சலியால உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்றது உறுதி. அதே மாரி இந்த சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி உன்ன கொல்றதுக்கு தயாரா இருக்கா அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் இத நம்பவே இல்ல. ஆனா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்குக்கு நம்புற மாரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. அதாவது அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா, அஞ்சலி ரியாக்ட் ஆகுவா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு நல்லாவே தெரியும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயத்த செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவி பேர்ல அதாவது அவங்க என்னோட அத்தை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சொத்த எழுதி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாரி அஞ்சலி கிட்ட போட்டு வாங்கலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா அஞ்சலி இருந்துட்டு, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கார்த்திக்? இது எல்லாமே உங்களோட சொத்து. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. அப்படி இருக்கும்போது அந்த பைரவிக்கு எதுக்காக குடுக்கணும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்டாங்க. அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கேவலமா நடந்துக்குவா அப்படின்னு கார்த்திக் எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி ஒரு காஃபி போட்டு வந்து கொண்டு வந்து அவங்க பொண்ணு அஞ்சலி கிட்ட குடுக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பயங்கர மண்ட சூடாகி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஃபிய நம்ம அதாவது ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கிற காஃபிய நம்ம கார்த்திக் மேலயே எடுத்து ஊத்த ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் உண்மையிலேயே என்ன நிலவரம் அப்படின்றது தெரிய வருது. அதுவும் இல்லாம இந்த சொத்துக்காக மட்டும் தான் அஞ்சலி இருக்கா அப்படின்ற மாரி சொல்லி, அதுலயும் அஞ்சலியோட ஃபோன்ல ஒரு சில ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்திருக்காரு நம்ம கார்த்திக். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இப்போ பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அஞ்சலி திருந்திட்டாளா? திருந்தலையா? அப்படின்றத இதுக்கப்புறம் கார்த்திக்கே கண்டுபிடிச்சு, அவரா தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்ல. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வரப்போற கண்டத்துல இருந்து நம்ம கார்த்திக் வந்து தப்பிப்பாரு. இல்ல அப்படின்னா, இந்த அஞ்சலிக்கு பலியாயிடுவாரு அப்படின்னு தான் சொல்லணும்.